ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீதமான சாதம், நைட்டு சாதம் மீதமாயிடுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எங்கள் அம்மா சொன்ன ஸ்பெஷல் ரெசிபி. இது நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. அதுவும் இல்லாமல் நைட்டில் சாப்பாடு இதுக்காகவே கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா சாதம் போட்டு வடித்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு தருவாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது கூடவே உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்து புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியிலே மஞ்சள் தூளும் உப்பு போட்டுடணும். இது நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல சாதம், அந்த சாதத்து கூட இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்து விட்டுங்க. கழுவிட்டு நல்லா கலந்து எடுத்துக்கங்க. பாருங்கள், இதை நல்லா கலந்து எடுத்துன்னு வந்தாச்சு. இதை மூடி போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுடுங்க. மறுநாள் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அந்த தாளிப்பு தான் இதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கும். இது பழைய சாதத்தில் செஞ்சால் தான் டேஸ்ட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை மூடி நைட்டெல்லாம் அப்படியே விட்டாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்குங்க. பாருங்கள், கடுகு போட்டாச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சாதான், இல்லைன்னா அந்த கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருகிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குறப்ப நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது காஞ்ச மிளகாய் தான் டேஸ்ட்டு தரும். கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் தான் சேர்க்கணும். இது கூட தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி வச்சுருந்த ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துங்க. இப்போ நம்ம நைட்டு கலரி வச்சுருந்தோம்ல புளி, அந்த சாதத்தை இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா